சார் இப்போ நீங்கள் கூறியபடியே சசிகலா, ஓபிஎஸோடு அவர்கள் இணைந்து பணிபுரிந்தார்கள். ஆனால் இபிஎஸ்ஸின் ஈகோ தான் சார் இந்த பொதுக்குழு மற்றும் இந்த ஒற்றை தலைமைக்கு காரணமாக அமைந்தது. அந்த ஈகோ உடைபடுவதற்கான புள்ளியாக இந்த தோல்வியை கருத முடியுமா? ஏனென்றால் நீங்கள் கூறியது போல ஒரு கொங்கு மண்டலத்து கட்சியாக இது சுருங்கிவிட்டது என்று கூறினீர்கள், வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினீர்கள். அது போலதான் இந்த தென் மாவட்டங்களில் அது ஓபிஎஸ் டிடிவி போட்டியிட்ட அந்த ராமநாதபுரம் தேனி தொகுதிகள் மட்டுமல்ல, கன்னியாகுமரி தொகுதியிலும் 4வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதே போல நெல்லை, தூத்துக்குடியிலும் 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதே போல வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பல இடங்களில் அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அந்த 10 தொகுதிகளில் பல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தொகுதிகள் தர்மபுரி, வேலூர், தென் சென்னை, திருவள்ளூர், மத்திய சென்னை, அந்த நீலகிரி, கோவை ஆகிய தொகுதிகளில் கூட 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. கோவை அதிமுக ஒரு கோட்டையாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கு வலுவான அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பணி செய்தும் அங்கு அண்ணாமலை 2வது இடத்திற்கு விட்டார். அதிமுக 3வது இடத்துக்கு செல்வதற்கு அது என்ன காரணம் சார்? ஒண்ணு வேலுமணி ஒர்க் பண்ணலையா, உள்ள இல்லாட்டா அந்த கோவையில அந்த அதிமுக வாக்கு வங்கி அப்படியே சரிவு ஏற்பட்டு விட்டதா, இல்லது அண்ணாமலையோட செல்வாக்கா? என்ன சார் காரணம்? அது இல்ல, இது அண்ணாமலையோட செல்வாக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் அதிமுகவுடைய கோட்டையா இருந்தது எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பாஜகவுக்கும் அங்க ஒரு கணிசமான செல்வாக்கு கோயம்புத்தூர் வட்டாரத்துல இருக்கு. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10-12 தொகுதிகளில் திமுகவுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க பிரிஞ்சிருந்த காரணமாக இது மத்தியக்கு சென்ட்ரல் எலெக்ஷனா இருந்ததுனால மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி வாக்காளர் முன்னாடி இருந்ததுனால மக்கள் அங்க அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கு அதிக அளவில் ஓட்டு போட்டுருக்கலாம். அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. 2வது அதிமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துற மாதிரி ஸ்டாலின் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அரசோட செயல்பாடுகளை எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியில வந்துட்டீங்க, பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டீங்க, மோடி வேண்டாங்க, 10 வருஷம் ஆட்சி போச்சு, இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு ஒரு பிரச்சாரத்தை நீங்க எடுத்துருக்கலாம். நீங்க ஆக்சுவலா எடுத்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கியில ஒரு ஓட்டையை உண்டாக்கி இருக்கலாம். அதுவும் நீங்க பண்ணல. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத போது வெளியில ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒழுங்கா பண்ணல. பாஜக விட்டு வெளியில வந்துமே பாஜகவோட இருந்தும் நீங்க கூட்டணி அமைச்சும் நீங்க செயல்படல. சோ எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா அப்புறம் உங்க பிரச்சார போக்கும் சரியில்லை. 26ல பண்ண வேண்டிய பிரச்சாரத்தை நீங்க இப்பவே பண்ணிட்டீங்க. இப்பவே பண்ணி நீங்க இப்பவே தோத்துட்டீங்க. அப்ப இனிமே 26ல நீங்க தோக்குறது உறுதியாயிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க என்னென்ன வாதங்களை எடுத்து வச்சீங்களோ ஸ்டாலினுக்கு எதிராக அதெல்லாம் மக்கள் முறியடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். உங்களை பொறுத்தப்பட்டு நீங்க இந்த மாநில தேர்தல் மாதிரி கருதிதான் வேலை செஞ்சீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த 26 நோக்கி போகும்போது உங்க அதிமுக ஒன்றாக இயங்காவிடில், அதாவது ஓபிஎஸ்ஓ பிரிஞ்சு போன எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக இயங்காவிட்டால் நிச்சயமாக இதை விட மோசமான தோல்வியை அவங்க அடைவாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கிற எல்லாருமே பிரிஞ்சு பாஜக போன்ற கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அதிமுகவிடம் இருந்த ஒரு மென்மையான இந்துத்துவ வாக்குகள், ஜெயலலிதா இருந்த போது கிடைத்த இந்துத்துவ வாக்குகள், மென்மையான சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள் ஒரு 7% 5% அது பாஜகவுக்கு மாறி இருக்கு. ஆக்சுவலா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி அவங்க ஓட்டெல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்கு. வேலுமணி, தங்கமணி எல்லாம் என்னைக்கு பாஜகவுக்கு தாவுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது. அதனால அவங்களுக்கு எல்லாம் கடந்த 5 வருடங்கள்ல அவங்க சம்பாதிச்ச விஷயங்கள் எல்லாம் காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கிறதுனால அதிமுக என்கிற கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் 26 நோக்கி சந்திக்கும் பொழுது மக்கள் நம்பிக்கையை பெறுவார்கள், தொண்டர்கள் நம்பிக்கையை பெறுவார்கள். அதனால இனிமே ஈகோ தான், பழனிசாமியோட ஈகோ தான் இதற்கெல்லாம் காரணம். இந்த ஈகோ இப்படியே தொடருமேயானால் பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபடுறதுக்கான விஷயத்த கவனிக்க வேண்டிய அவசியம் வரும் ஆக்சுவலா.